hello students, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா Nernst Equation, Derivation and related Numericals. Okay, see we already know the standard reduction potential, standard oxidation potential இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஒரு tabular columnல நம்ம பார்த்திருக்கோம். So it was measured by connecting with what? Standard hydrogen electrode. இந்த SH என்ன standard hydrogen electrode. We made it we assumed to be 0. அதை நம்ம வந்து 0 ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we connected each and every metal and according to the deflection it showed நம்ம வந்து என்ன பண்ணோம் அது வந்து ஆக்சிடைஸ் ஆகுதா ரிடக்ஷன் ஆகுதா அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டு we made a set of tables அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணிட்டோம். we have a list of standard reduction potential of all the elements with respect to standard hydrogen electrode. ஸோ இதே மாதிரி வந்து ஜிங்க் வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோட கனெக்ட் பண்ணாக்கா zinc will undergo oxidation and hydrogen will undergo reduction. So we got a negative reduction potential for zinc. Okay, this is under standard condition. Standard condition நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் E நாட் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் தட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்? ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அப்படின்னு என்னென்னா டெம்பரேச்சர் மஸ்ட் பி 298 கெல்வின். இப்போ வந்து செல்சியஸ்னாக்கா அது வந்து 25 டிகிரி செல்சியஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரோலைட் மஸ்ட் பி 1 மோலார் அண்ட் ப்ரெஷர் மஸ்ட் பி 1 அட்மாஸ்பியர். இப்போ இந்த 3 கண்டிஷனில் எது ஒன்று மாறிட்டாலோ அது வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் கிடையாது. then it is away from, deviated from standard condition. ஸோ அப்படி இருக்கும் போது how to measure the EMF? அப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட நம்ம மெஷர் பண்ண மாட்டோம். ஸோ Nernst equation gives a relation between EMF of the செல்லாக இருக்கலாம். this applies to a complete cell or a half electrode. Okay, so EMF measured at any other condition other than the standard condition to the EMF at standard condition minus RT divided by NF ln Q. இது என்னென்ன ஒன்றுன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ EMF வந்து என்ன? E வந்து EMF electromotive force at any other condition other than standard condition as I told you before. E naught வந்து என்னன்னா EMF at standard condition. So these are the standard condition. Temperature must be 198 Kelvin and concentration of the electrolyte is 1 molar and pressure must be 1 atmosphere. R is equal to 8.314 joules per Kelvin per mole since it deals with என்ன சொல்கிறது எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ டெம்பரேச்சர் 298 கெல்வின். Faraday, F is equal to Faraday, you know the value of Faraday. 1 Faraday is equal to 96,500 coulombs. So இங்கே ln அப்படின்னு யூஸ் பண்ணுறது என்னென்னா நேச்சுரல் லாகிரிதம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் 2.303 log. ஸோ the base 10 தான் நம்ம எடுக்கிறோம். ln is what? Natural logarithm 2.303 log அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ what is Q? Q is reaction quotient. இதுதான் வந்து Nernst equation is nothing but it tells a relation between EMF measured at any other condition to the EMF measured at standard condition. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். n வந்து வேரி ஆகும் since it is the number of electrons. அதை நான் இங்கே நான் எழுதிடுறேன். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் involved in a particular reaction, number of electrons involved in a particular redox reaction. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் Q வந்து ரியாக்ஷன் கோஷன். இது வந்து R is a constant, temperature is a constant, Faraday is a constant. இந்த lnல 2.303 is also a constant, right? So what we can do? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ E is equal to E naught. இந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையுமே நான் வந்து எழுத போகிறேன். ஸோ அடிக்கடி நம்ம வந்து திருப்பி இதை எழுதிட்டு இருக்க வேண்டாம் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்? 96,500 into n அப்படியே வச்சுக்கிறேன் பிகாஸ் இட் வேரிஸ் ஃப்ரம் ரியாக்ஷன் டு ரியாக்ஷன். அதே மாதிரி இந்த 2.303 இது பண்ணிட்டா இது வந்து லாக் டு த பேஸ் 10, இது வந்து Q. ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்க போகிற வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ யூ நீட் நாட் இது திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். ஸோ 0.0591 டிவைடட் பை n, ஓகே, log Q. Okay, so this is your Nernst equation. என்னாச்சு? This is your Nernst equation. In the Nernst equation you can apply for anything. You can apply for anything means what I'm telling is, so if you have to measure the EMF, okay, if you have to measure the EMF of a cell at any other condition, its relation becomes E naught cell, okay, minus 0.0591 log quotient divided by n. Okay, you can apply this to n half cell also. So இப்போ வந்து so Ecathode, okay, is equal to E naught cathode minus 0.0591 n log quotient provided என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் reduction potential
அப்படின்னா இங்கேயும் reduction potential. If you are using the standard reduction potential of the cathode, you will get the reduction potential of the cathode at that particular condition. Okay, so அதே மாதிரி இங்கே நீங்கள் oxidation potential யூஸ் பண்ணிங்கன்னா you will get oxidation potential. That's all. Okay, so நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா reduction potential of cathode. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் ERPC அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ 0.0591 log quotient. So you can apply to the entire cell or half electrode. It can be very well applied. புரியுதா, நீங்கள் எங்கே வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து இதனோட டெரிவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த செல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வேர் A2 plus A is oxidized. Okay, this is bridge and B2 plus B. So நான் உங்களுக்கு அந்த hint ஒன்று கொடுத்துருக்கேன். What is this? This is the cell representation, means A, B, C. A stands for anode, B is the bridge and C is the cathode. இப்போ பாருங்க, இதுதானே anode. So at anode என்ன நடக்கும்? At anode oxidation happens. At anode oxidation takes place. So A gives A2 plus 2 electron. ஓகேவா, A2 plus 2 electron. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா at cathode. So reduction happens at cathode. So இந்த ரெண்டு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு B is getting reduced. Okay, so what will be the overall reaction? So the net reaction is equal to, make sure the electrons are equal. புரியுதா, அப்படி ஈக்குவலான காமன் ஒரு இதால் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு யூ மேக் இட் ஈக்குவல். ஸோ பிகாஸ் த எலக்ட்ரான் தட் கம்ஸ் அவுட் கோஸ் இன் ஹியர். இங்கேயும் தவறான எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடாது. ஷுட் நாட் பி டிஃப்ரெண்ட். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஷுட் நாட் பி டிஃப்ரெண்ட். ஸோ வாட், திஸ் இஸ் தி ஓவரால் ரியாக்ஷன். கரெக்டாக, இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ரியாக்ஷன் கோஷன்ட்னு எழுதுனா என்ன பண்ணணும்? திஸ் இஸ் வாட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட்னா இங்கே வந்து A2 ப்ளஸ் அண்ட் பியை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம் பிகாஸ் வி டேக் தீஸ் போத் ஆர் சாலிட்ஸ். ஃபார் சாலிட்ஸ் concentration we assume as unity. அதனால நம்ம இந்த concentration termல நம்ம solids எல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். So we take only the ions. Ions means அது வந்து ஒரு oxidation stateல இருக்கும், aqueousல இருக்கும். So அதனோட இதுதான் எடுக்கணும். So this is your quotient. So what is equal to n? N is equal to 2. Two electrons are involved in it. ஓகேவா? So இப்போ வந்து இங்கே பாருங்க. So we know, so இந்த equationல for this equation E cell is equal to what? E cell is equal to, இப்போவுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, பட் we take கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு the reduction potential of cathode to reduction potential of anode. Okay, both are reduction potential. அதே மாதிரி பார்த்தீங்க, இப்போ E0 cell அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா the standard, இந்த நாட்னா standard reduction potential of cathode minus standard reduction potential of anode. Okay, so what is our cathode here? Cathode is what? This one, no? So இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், reduction potential தான் எடுக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ B2 plus, okay, plus 2 electrons gives B. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு கோஷன்ட் நம்ம எழுதுவோம். ஓகே, வாட் இஸ் த ரியாக்ஷன் கோஷன்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ரியாக்ஷன்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இங்கே வந்து எல்லாம் இது வந்து சாலிட், ஸோ வி ஆர் நாட் டேக்கிங் இட். ஸோ கான்சன்ட்ரேஷன் இது மாத்திரம்தான். ஸோ ஃபார் திஸ் பர்டிகுலர் ரியாக்ஷன் இதுதான் வந்து அதனுடைய கோஷன்ட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எழுதலாமா? ஸோ RPC will be what? E0 RPC. ஸோ இப்போ நம்ம வந்து இதனுடைய ரியாக்ஷன் வந்து நான் என்ன எழுத போகிறேன்னா, the reduction potential தானே. ஸோ B2 plus, நான் இந்த this is the thing I have taken in it. So E0 B2 plus bar B minus 0.0591. How many electrons are involved here? N is equal to 2. So divided by 2 log என்ன quotient என்ன? So B2 plus.
ஓகே B2 ப்ளஸ். ஸோ அதே மாதிரி அட் ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது? சி இங்கே பாருங்கள், ஆனோடில் ஆக்சிடேஷன் தான் நடக்குது. பட் வாட் we are taking this equation for calculating the E0 cell reduction potential of cathode minus reduction potential of anode னு எடுக்கிறோம். அதனால் ஆனோடில் ஆக்சிடேஷன் நடந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை நீங்கள் எழுதுங்க. plus 2 electrons gives anode. okay, reduction reaction. so இதனுடைய quotient னு பார்த்தீங்கன்னாக்கா A2 plus N is equal to 2. this is derivation. okay, so இப்போ வந்து பாருங்கள் A2 plus, ஏன்னா நம்ம இந்த ஃபார்முலாக்கு என்ன எடுக்கிறோம்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் எடுக்கிறோம். அதனால தான் நான் ரிடக்ஷன் ரியாக்ஷன் இங்கே எழுதியிருக்கேன். இட் டசன்ட் மீன் இங்கே வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதுங்கிறது கிடையாது. ஆனோடில் ஆக்சிடேஷன் தான் நடக்குது. ஓகே, so E0 A2 plus 0.05912 okay into log 1 A2 plus. okay, so shall we apply in this equation? இந்த equationல நம்ம இதை apply பண்ணலாமா overall equationல? so we found out individually. okay, so one second. so what will be your E cell is equal to the reduction potential. what is your reduction potential of? this is your cathode minus reduction potential of anode. I am going to substitute the values here right away here. okay, so B2 plus B minus 0.0591 okay log 1 divided by B2 plus. இங்கே எதனா கோஎஃபிஷியன்ட் முன்னாடி இந்த ஈக்குவேஷனில் எதனா கோஎஃபிஷியன்ட் இருந்தால் you have to add it as power, but we don't have. இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 தான். இப்போ 2 இருந்ததுன்னா we have to add 2 here. okay, so minus of இங்கே values வந்து என்ன? so E0 A2 plus bar A minus 0.0591 divided by 2 log 1 divided by A2 plus. okay, so இப்போ இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, ஸோ இந்த இதை வந்து நான் இங்கே கொண்டு வரேன். okay, this is what plus 0.912 log 1 divided by A2 plus. சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்னவா எழுதலாம்? so this is what standard reduction potential of cathode minus standard reduction potential of anode. so I am going to write it as E0 cell. இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா I am going to take the minus 0.951 divided by 2 as காமனாக எடுத்துட்டா என்ன வரும்? log. ஓகே, மைனஸ் வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா A2 plus divided by okay, so this one. so where 2 is equal to n, correcta? so இது வந்து என்ன? this is your what? this is what for the overall reaction உடைய quotient, correct? so we can write in general E cell is equal to E0 cell okay minus 0.951 by n log cubes. okay, so இதை நம்ம வந்து உங்களுக்கு நான் டெரைவ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். I will show you how to do. this is your derivation part and kindly remember this. okay, இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செல் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் யுவர் செல். யூ நோ, இது பார்த்த உடனே என்ன தெரியுது? திஸ் இஸ் யுவர் A, திஸ் இஸ் யுவர் B அண்ட் திஸ் இஸ் யுவர் C. திஸ் இஸ் யுவர் anode, திஸ் இஸ் யுவர் bridge and this is your cathode. கரெக்டா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, சில வந்து என்ன பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. Zn 2 + 2 Zn. ஸோ திஸ் இஸ் எ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ எ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச E செல்லை நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதுவோம். E cell is equal to E0 cell minus 0.0591 divided by n log
Q. ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு தெரிய வேண்டிய டேர்ம்ஸ் வந்து என்ன அப்படின்னா N வந்து என்ன, Q வந்து என்ன, இது ஓகே. இந்த 3 டேர்ம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா மீதி நம்ம போட்டிருப்போம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் அட் ஆனோட். ஆனோடில் ஆக்சிடேஷன் தான் நடக்கும். ஸோ ஜிங்க் அண்டர்கோஸ் Zn2++2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி அட் ஆனோட், திஸ் இஸ் வாட் அட் ஆனோட். அட் கேத்தோட், கேத்தோடில் என்ன நடக்குது, at cathode your reduction takes place. Taking these 2 electrons, what happens, your reduction takes place. So your net reaction is what, Zn plus Cu2 plus gives copper plus Zn2 plus. இந்த overall reaction நீங்கள் எழுதணும் ஓகேவா. அது ஓவரால் ரியாக்ஷனை எழுதிட்டு ஸோ வாட் இஸ் N, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட், N is equal to 2. ஸோ நீங்கள் இந்த டேர்ம் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதே மாதிரி Q வந்து ஓவரால் ரியாக்ஷனுக்கு தான் எழுதணும். Q is equal to what, Zn plus 2, கரெக்ட், கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி காப்பர் ப்ளஸ் 2, பிகாஸ் இங்கே காப்பரும் ஜிங்க்கும் வந்து சாலிட், இட் இஸ் டேக்கன் அஸ் யூனிட்டி. அதனால் ரியாக்ஷன் கோஷன்ட்டில் அது வராது, கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் வராது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் எதனா கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். எஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து கடைசியில் நம்ம பண்ணலாம். ஸோ வி நோ கோஷன்ட் இங்கே பாருங்கள். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் ஸ்டாய்க்யூமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எல்லாம் 1 1 1 இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து 2 இருந்தது, ஐ ஹாவ் டு புட் சூப்பர் ஸ்கிரிப்டாக அதை நம்ம வந்து போட்டுக்கணும். புரியுதா, இங்கே 1ங்கிறதுனால அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ கோஷன்ட் நம்ம வந்து டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அனதர் ஒன் வந்து E0 செல். ஸோ E0 செல் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், we are ஸ்டாண்டர்ட்லி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ E0 cell is reduction potential of cathode minus reduction potential of anode. ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டுத்துக்குமே என்ன பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்கிறது நீங்கள் பார்க்கணும். ரிடக்ஷன் தான், Zn2+லேருந்து Zn கன்வெர்ட் ஆகுது. திஸ் இஸ் எ ரிடக்ஷன் ரியாக்ஷன், திஸ் இஸ் ஆல்சோ ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ ரெண்டுமே ரிடக்ஷன் தான். ஸோ வாட் இஸ் கேத்தோட் ஹியர், கேத்தோட் இஸ் காப்பர் அண்ட் ஆனோட் இஸ், திஸ் இஸ் cathode and this is what anode. So let's substitute. ஸோ இதில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவும் கிடச்சிடும். மைனஸ் இது வந்து என்ன, மைனஸ் ஆஃப் 0.76. ஸோ டுகெதர் வாட் ஹேப்பன்ஸ், டுகெதர் இது வந்து 11 வரும். ஸோ திஸ் வில் பி வாட் 0.11 வோல்ட். என்னச்சு, E0 செல்லும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 0.11 வோல்ட். ஸோ ஷால் வி சப்ஸ்டிடியூட் ஹியர். சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா. ஸோ your E cell is equal to 0.11 கிடையாது, I am sorry, this is 1.1 volt. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா E0 cell is equal to 1.1 minus 0.0591, N is equal to 2, log is equal to என்ன வந்துச்சு, concentration of Zn2+ divided by concentration of copper 2+. இந்த இடத்துல பாருங்கள் concentration என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல 0.01 molar, இது 0.001 molar. So let's substitute here. ஓகே, ஸோ இது வந்து என்னாச்சு, இது வந்து 0.01 0.0001. ஸோ இப்போ இது வந்து பார்க்கலாமா என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ 1.1 minus, so let's calculate. I'm going to use a calculator, so in order to save time, so 0.0591 divided by 2 is equal to 0.0295. sorry, 955 divided by 0.0001 equal to, so this what comes around into log 100. Log 100 is equal to what, I guess it is 2. Correct? Yes. So so I am doing it, so you also try to do. எல்லாரும் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். Okay, so 1.1 minus 0.0591, so which is okay, so 1.0409 or you can 1.041. so the EMF of the cell, okay, is equal to this many volt. Okay, found out. so இப்போ பாருங்க,
another example நம்ம வந்து போட போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் என்ன பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காங்க, ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இங்கேயும் வந்து ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவை என்ன வந்தது, ஃபஸ்ட்டு E naught செல் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ we will make it fast. E naught cell is equal to what? E naught reduction potential of cathode, standard reduction potential of cathode divided by standard reduction potential of anode. ஓகேவா? ஸோ இப்போ இதில் எது வந்து கேத்தோட், எது வந்து anode நமக்கு தான் தெரியுமே. ஸோ this is what A, B, C. So this is your anode and this is your cathode. ஸோ அது பார்க்கலாமா? ஸோ anode, this is your anode. நான் மார்க் பண்ணிட்டேன், ஆனோடுன்னு நான் வந்து ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிட்டேன். அண்ட் this is your cathode. என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஆனோடில் வந்து ஆக்சிடேஷன் நடக்க போகுது. ஸோ Fe is turning to Fe2 plus releasing what? 2 electrons. Okay, at cathode what happens? Reduction takes place. Reduction வந்து என்னவா இருக்கும்? H plus. Okay, so giving H2. ஃபஸ்ட் அதை பண்ணிக்கலாம், அப்புறமா வந்து இதை பேலன்ஸ் பண்ணலாம். H வந்து இங்கே 2, அப்புறம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும்? இதுக்கு 2 எலக்ட்ரான் வேணும், இதுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் நம்ம அப்ளை பண்ணிடலாமா? ஸோ வாட் இஸ் கேத்தோட் ஹியர்? ரெண்டுமே இது வந்து 0. ஓகே, மைனஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோட் மைனஸ் ஆஃப் -0.44 வோல்ட். ஸோ நம்ம E naught செல்லை ஒரு பக்கமாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், வோல்ட். ஓகே, ஸோ E naught cell is ready, N is equal to 2 is ready. Now கோஷன்ட்டுக்கு நம்ம என்ன வேணும்? ஓவரால் ரியாக்ஷன் எழுதணும். ஸோ இதுக்கு ஓவரால் ரியாக்ஷனை நான் இங்கே கீழே எழுதுகிறேன். ஸோ வந்து நெட் ரியாக்ஷன் ஆர் ஓவரால் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு Fe. புதிதாக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே கரெக்டாக இருக்குது. Fe plus 2H plus, okay, giving Fe2 plus hydrogen. So இதுக்கு quotient எழுதலாமா? Quotient is what? Quotient is Fe plus 2 divided by H plus, இங்கே பாருங்கள், to the power 2 எழுதுகிறேன். ஏன்னா இங்கே H plusக்கு முன்னாடி 2 இருக்குது. ஓகேவா? ஸோ shall we apply the concentration? இங்கே அப்ளை பண்ணிடலாமா? கான்சன்ட்ரேஷன் பாருங்கள், இங்கே வந்து 0.001 இருக்குது, அதே மாதிரி H plus வந்து 1 molar இருக்குது. ஸோ when you apply 0.001, ஓகே, ஸோ இது இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து மெயின் ரியாக்ஷன் E cell is equal to what is E naught cell? We have found out 0.044 volt minus 0.0591. What is the number of electrons? Number of electrons is equal to 2 log quotient. Log quotient என்ன? ஒன்னே ஒரு term தான் இருக்குது, 0.001. ஓகே, shall we do it? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0.001, அதுக்கு லாக்னு பார்த்தா -3 வருது. ஓகே, ஸோ ப்ளஸ் 0.44 volt minus, wait a minute, we did it before. So this is 0.02955, okay, into -3. Okay, so what? Into 0.02955. okay, so minus into minus plus ஆயிடுச்சு, 0.44 volt plus 0.088. So the answer is So the answer is 0.528 volt. Okay, the final answer is 0.5. So hope you all understood how to apply the Nernst equation. உங்களுக்கு தேவை அந்த overall equation தான், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். This is for your practice. So do it and post your answers. So this one and this one. ஓகே, நான் இங்கே பர்பஸ்ஃபுல்லாக இங்கே நான் மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு தேவை ரிடக்ஷன் பொட்டன்ஷியலிங்க. ஸோ அப்படி மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் சேஞ்ச் த சைன் அண்ட் கீப் த மேக்னிடியூட். செக் பண்ணிக்கணும். உங்களுடைய அவேர்னஸ்க்காக தான் இந்த மாதிரி நான் மாற்றி கொடுக்குறது. கண்டிப்பாக மாற்றி தருவாங்க. நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பொட்டன்ஷியலை நீங்கள் மாற்றிக்கோங்க. பட் ஸ்டாண்டர்டாக குழப்பிக்காமல் இருக்கிறதுக்கு we always use
Okay, the electrode, the E cell is equal to reduction potential of cathode minus reduction potential of anode. Okay, so please try it and post your answers in the comment box. Okay, this is for your practice. Okay, thank you very much.